Hi friends, welcome to Tamil Samayal. Friends, இன்னைக்கு தமிழ் சமையல்லே பால் கோவா எப்படி செய்யறது பார்க்க போறோம். ஒரே 1 லிட்டர் பால் இருந்தா போதும். பீசஸ் கட் பண்ணி கூட எடுக்கலாம். 1 லிட்டர் பால்லே 1/2 kg பால் கோவா வரும். ரவுண்டா எடுத்து இந்த மாதிரி ஷேப் கூட பண்ணி ஈஸியா செய்யலாம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா ரெசிபி எப்படி செய்கிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரே 1 லிட்டர் பால் போதும். இது பசுப்பால், பாக்கெட் பால் இல்லைங்க. நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பு மீடியம் டு ஹை வச்சு குக் பண்ணலாம். கொஞ்சம் நேரத்தில் பாயில் வந்துச்சு பாருங்கள். நல்லா பாயில்டு ஆகட்டும். இதே மாதிரி குக் பண்ணிகிட்டே இருந்தால் ஹாஃப் குவான்டிட்டி வந்துடும். கீழே ஒட்டாது. இதே மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டேஜ் பாருங்கள். குவான்டிட்டி ஹாஃப் ஆகிட்டு இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது. நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவுமே ஹார்ட் ஒர்க் இல்லாது நம்ம பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். மூணாவது ஸ்டேஜ் பாருங்கள். இன்னும் பால் குவான்டிட்டி கம்மியாகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரே ஸ்பூன் ரவை போதும், ஜாஸ்தி போடாதீங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் அடுப்பு லோ டு மீடியம் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா கலரு கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். டார்க் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு அதே இருக்கும். ரவை நல்லா குக் ஆகிட்டு பிறகு 100 கிராம் சர்க்கரை பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹாஃப் பவுடர் சுகர் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இனிப்பாக இருக்குது. எக்ஸ்ட்ரா போடாதீங்க. கரண்டி மாற்றி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டே கலந்து விடுங்க. 1 லிட்டர் பால் குவான்டிட்டி பாருங்கள். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எதனாச்சும் பிளேட்டு ட்ரேலே கொஞ்சம் நெய் தொடச்சி விடுங்க. இப்போ எடுத்து வேறு ட்ரேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா எதுனாச்சும் ட்ரை ஃப்ரூட்டு பிடிச்சிருந்தா போட்டு கட் பண்ணிக்கோங்க. 5 மினிட் அப்படியே இருக்கட்டும். ஆஃப்டர் 5 மினிட் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால்கோவா வெளியே வாங்குறத விட நம்ம வீட்டிலே செஞ்சால் ரொம்ப எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வரும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்து நம்ம குக் பண்ணோம் இல்லை, அதுக்காக ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். பீசஸ் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப கரெக்டாக ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. இதே மில்க் பேடாக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு அதுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கூட பால்கோவா செய்யலாம். பீசஸ் கட் பண்ணி கூட சாப்பிடலாம். நல்லா இருக்குது இல்லை? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இந்த மில்க் பேடா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.